வெளிப்படையாகவே தெரிகிறது சைனாக்கு இவ்வளவு பயமா? கிஸ் மை இல்லை, இது பேக் ஃபயர், தன் வினை தன்னை சுடும். கடைசியா உலக நாடுகளை இவர்தான் கிஸ் பண்ணியுள்ளார். அமெரிக்கா மரண பயத்தில் 90 நாட்களுக்கு ரிசிபிக்கல் டெரஃபை ஒத்தி வைத்துள்ளது. பொய்க்கு இன்னொரு பேர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. அமெரிக்கா பயந்தது ஏன்? உலக நாடுகள் எல்லாமே சைனாவுடன் ஒன்று சேர்ந்தால் the rest of the world would be moved closer to China when in fact இந்த 10% ரெசிபிக்கல் டெரஃப் உலக நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு போடும் ஒரு பிச்சை. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? ஏப்ரல் 9ஆம் தேதி அமெரிக்கால லிபரேஷன் டே செலிப்ரேஷன் நடந்ததா? சைனா கொடுத்த அடியில லிபரேஷன் டேயை கேன்சல். அடுத்த 90 நாட்களுக்கு லிபரேஷன் டே தள்ளி போடப்பட்டுள்ளது. வாழ்க்கையிலே டொனால்ட் ட்ரம்புடைய ஸ்பீச்சை உங்களோட பிள்ளைகளை பார்க்க விடவே கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களோட பிள்ளைகளுமே நாளைக்கு பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவாங்க. மனுஷனுக்கு வாய் முழுக்க பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் மேல பொய். These countries are calling us up, kissing my ass. They are dying to make a deal. Please, sir, make a deal. I'll do anything, sir. So, அடுத்த 90 நாட்களுக்கு லிபரேஷன் டே கேன்சல். அதாவது சைனாவை தவிர மிச்ச உலக நாடுகளுக்கு ரெசிபிக்கல் டெரஃப் போஸ்ட்போன் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமே சைனா தான். சைனா கொடுத்த அடியில தான் நேற்று அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட் எல்லாமே கலாப்ஸ் ஆனது. ஆரம்பத்தில் அமெரிக்கா சைனாக்கு 54% ரெசிபிக்கல் டெரஃபை அறவிட்டிருந்தது. சைனா கொஞ்சமாக ஒரு 34 ரிட்டாலியேட் செய்துள்ளது. அந்த ரிட்டாலியேஷனுக்கு அமெரிக்கா 104% அதிகரிக்க சைனா கொஞ்சமாக ஒரு 84% திருப்பி அடித்தது. அது மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாருமே திருப்பி அடிக்க வலிக்கிட்டாங்க நேற்று. அதோடையே அமெரிக்காவோட மார்க்கெட் காலி. அது மட்டுமில்லை, சைனா உலக நாடுகளுக்கு கூறியது என்னவென்றால் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவுடைய வரிகளுக்கு எதிராக பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்று. இதை கேட்ட அமெரிக்கா உடனே பேக்கப் பண்ணிட்டுது. இந்த மீடியாவில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு இவங்களால் பதில் சொல்லவே முடியவில்லை. ப்ரெஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ரெஸரை பேசனாக இருக்கட்டும், பொய்க்கு மேலே எவ்வளோத்துக்கு தான் பொய் சொல்கிறது. இன்றைக்கி சைனாவோட உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்துடுமென்று தான் அமெரிக்காவுக்கு ஒரு பயம். You tried to say that the rest of the world would be moved closer to China when in fact we've seen the opposite effect. The entire world is calling the United States of America, not China, because they need our markets, they need our consumers, and they need this president in the Oval Office to talk to them. And that's exactly why more than 75 countries have called, because the United States of America is the best place in the world to do business, and as the president has shown great courage, as the secretary has said, in choosing to retaliate against China even higher. Elena, go ahead. இப்போ 90 நாட்களுக்கு இந்த ரெசிபிக்கல் டெரஃப் தடை செய்யப்பட்டுள்ளது. சைனாவை தவிர ஒரு 10% நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. இது உலக நாடுகள் டொனால்ட் ட்ரம்புக்கு போடுற ஒரு பிச்சையாக இருக்கட்டும். இப்போ சைனாக்கும் பிச்சைக்கும் தான் சண்டை. அதாவது சைனாக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும். சைனாவுடைய 84% டெரஃபுக்கு அமெரிக்கா 104லிருந்து 125 அதிகரிச்சிருக்கிறாங்க. அதாவது 20% தான் அதிகரிச்சிருக்கிறாங்க, 50% இல்லை. உண்மையிலே அமெரிக்காவுக்கு கட்ஸ் இருந்தால் 104லிருந்து 50% அதிகரித்து அட்லீஸ்ட் 208க்கு போயிருக்கணும். எதுக்கு 20%? பயந்து தான் அந்த 20% போடுறாங்க. அடுத்த சைனா என்ன செய்யும்? இதோடைய நிப்பாட்டுமாண்டு இன்றைக்கு காலமாக தான் தெரியும் சைனா என்ன செய்ய போகிறாங்கன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சைனா லேசுப்பட்டது இல்லை, திருப்பி அடிக்கத்தான் போகிறாங்க. அப்படி அடிப்பாங்களா இருந்தால் டொனால்ட் ட்ரம்பே அவர் சொன்ன மாதிரி அவருக்கே அவர் கிஸ் பண்ண வேண்டியது தான். அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இருக்கிற பிரச்சனை சைனா அமெரிக்காவோட 100 மடங்கு பெட்டர். சைனாவோட ஃபோன்ஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு வருமா இருந்தால் அமெரிக்காவோட ஆப்பிள் ஃபோன் கார்பேஜில் தான் போய் முடியும். டிக்டாக் எடுத்து பாருங்க சைனா, டீப் சீக்கு எடுத்து பாருங்க அதுவும் சைனா. ஸோ சைனா அமெரிக்காவோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதால தான் அமெரிக்கா பயப்படுறாங்க சைனாவை உள்ளுக்கு வர விடாமல். அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால்
சைனா தங்களிடமிருந்து ஒரு பொருட்களையுமே வாங்குறாங்க இல்லை. அதாவது தாங்கள் ஒரு மடங்கு பொருட்களை சைனாக்கு அனுப்பினா சைனா 5 மடங்கு பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அதிகமாக சைனா தான் இதில் அதிக பணம் வந்து சம்பாதிக்கிறாங்க உண்டு. என்னென்னு சொன்னால் சைனாக்கு வந்து அமெரிக்கன் பொருட்கள் தேவை இல்லை. ஏதோ ஒரு ட்ரேட் டீலுக்காகத்தான் அமெரிக்கன் பொருட்களை வாங்குகிறாங்க. சைனாட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு தான் சைனா தேவைப்படுது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தங்களோட ஒரு ஃபேரான டீல் ஒரு ட்ரேட் இல்லைண்டு. ஒரு வால்மார்ட் எடுத்து பாருங்க, ஒரு டிஷர்ட் வந்து $10. அந்த $10 அமெரிக்கன் மக்கள் அந்த டிஷர்ட்டை வாங்குறாங்கன்னு சொன்னால் சைனா குறைஞ்ச விலையில் தான் அமெரிக்காவுக்கு அந்த டிஷர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ குறைஞ்ச விலையில் கொடுக்குறதால தான் அங்குள்ள மக்கள் $10 அந்த டிஷர்ட்டை வாங்கக்கூடியதாக இருக்குது. இதைத்தான் சைனா தாங்கள் ஃபேராக தான் டீல் பண்ணுறோம், குறைஞ்ச விலையில் தான் பொருட்களை அனுப்புகிறோம்ண்டு. இதை விட இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எடுத்து பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு லிவிங் ரூம் இல்லாட்டி ஒரு கிச்சனில் கண்ணை திறந்து பார்த்தா 90% பொருட்கள் வந்து மேட் இன் சைனா தான் அந்த வீட்டிலேயே இருக்கும். ஏன்னு சொன்னால் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பொருட்களை அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. இதைத்தான் சைனா சொல்லுது தாங்கள் ஃபேராக தான் டீல் பண்ணுறோம். எல்லா வீட்லையுமே 90% பொருட்கள் மேட் இன் சைனா. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஃபேரான டீல் குறைந்த விலையில் தான் கொடுக்குறாங்க, கொள்ளையடிக்கவில்லை. இப்போ சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ட்ரேட் வார் எக்ஸ்கலேட் ஆனால் சைனீஸ் ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவில் இனி விற்கப்பட மாட்டாது. அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் அங்கே ஃபேக்டரிஸை ஓப்பன் பண்ணி அங்கேயே தொழில் செய்ய வேண்டும் என்று. இப்போ ஆப்பிள் கம்பெனியை முழுக்க அமெரிக்காலேயே உற்பத்தி செய்தால் இப்போ ஆப்பிள் வந்து ஒரு ஃபோன் $700. இதே ஆப்பிள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவில் முழுக்க உற்பத்தி செய்தால் தங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து 4 மடங்குக்கு மேலே முடியும். குறைஞ்சது $3000 ஒரு ஃபோன். இதே ஃபோனை கனடாவில் விற்பாங்களா இருந்தால் $4200. இதே இந்தியாவில் விற்பாங்களா இருந்தால் $2,60,000 ரூபாய்க்கு மேலே முடியும். இதே ஸ்ரீலங்காவில் விற்பாங்களா இருந்தால் ஆல்மோஸ்ட் $10 லட்சம் முடியும். யார் இந்த ஃபோனை வாங்க போகிறது? அமெரிக்காவுக்கு என்ன வேணும்? வெளிநாடுகளில் வந்து உற்பத்தி செய்யாமல் எல்லா பொருட்களையுமே அமெரிக்காவில் ஃபேக்டரிஸை ஓப்பன் பண்ணி உற்பத்தி செய்ய வேணும். அமெரிக்கன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு, அதுவும் அதிக சம்பளத்தில். ஒரு உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கன் மக்கள் அமெரிக்காவில் ஃபேக்டரிஸில் வேலை செய்தால் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஒரு மாதம் எடுக்கும் ஒரு ஷர்ட் தைக்க. கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட்டோட விலையும் இருக்கும். இந்த கடந்த ஒரு கிழமையாக வந்து மீடியாவில் வந்து கேட்குறாங்க திருப்பி இந்த ஒயிட் ஹவுஸில் வேறு காமர்ஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும், ப்ரெஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும், ட்ரெஷரராக இருக்கட்டும், எல்லார்ட்டுமே திருப்பி கேட்குறாங்க 9ஆம் தேதி ரெசிப்ரோக்கல் டேரிஃப் நடைமுறைக்கு வருமா? நாடுகளுக்கு நெகோசியேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நீங்கள் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை போஸ்ட் பண்ணுவீங்களா இல்லாட்டி வந்து போஸ்ட்போன் பண்ணுவீங்களான்னு எல்லாருமே அப்படி ஒன்றுமே நடக்காது. 9ஆம் தேதி லிபரேஷன் டே வந்தே ஆகும். Everything you're saying right now about whether there's room to negotiate on these tariffs before they announce what they're going to do. What I hear from you is that there isn't room for negotiation. Is that right? You said that the president won't back off. What I said very clearly, the president is not going to back off. So he's not going to back off of what he announced yesterday. He is not going to back off. He is not backing off. Nothing could change that. இதுக்கு ஒரு போஸ்ட்போனும் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு மீடியாவில் அதாவது ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெசிப்ரோக்கல் டேரிஃபை வந்து 90 நாட்கள் வந்து தாங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறோம்ண்டு. மக்கள் எப்படி இன்றைக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா டிவியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே லூஸு, பைத்தியம், மென்டலுண்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லிக்கொண்டே வராங்கன்னு ரியாக்ட் பண்ணுற, அதாவது ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், ஏன்னா இவங்க டெய்லி ஏதாவது மாற்றி சொல்லத்தான் போகிறாங்கன்ட்டு சிரித்து ஜோக்காக தான் இப்போ எடுக்கிறாங்க. நாளைக்கு டிவியில் உண்மையிலே எது நடந்தால் கூட அதை மக்கள் நம்புகிற அளவில் இல்லை. ஈவன் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில்
ரிப்போர்ட்டர்ஸோட ரியாக்ஷனை பாருங்கள். இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட, அது முடிஞ்சோன்னு சொல்கிறத விட குயிக்காக முடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவங்க சிரித்து ஜோக் அடித்து கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களுக்குமே இது என்னடா ஒரு லிபரேஷன் டே இப்படி புஷ்வானமாக போயிட்டுண்டு. முக்கியமாக வந்து ஒயிட் ஹவுஸுக்கு பக்கத்தில் ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட வேணும். ஏண்டா இந்த ஒயிட் ஹவுஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அடிக்கடி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் சேர்த்து தான். I know what the hell I'm doing. I know what I'm doing. And you know what I'm doing too. இப்போ அமெரிக்கா வந்து இந்த ரெசிபிக்கல் டெரஃபை வந்து 90 நாட்கள் போஸ்ட்போன் செய்ததுக்கு காரணம் 75க்கு மேற்பட்ட நாடுகள் வந்து தங்களோட நெகோசியேஷன் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது முழுக்க பச்சை பொய். ஆரம்பத்திலிருந்து கனடா, மெக்சிகோ, யூரோப்பியன் யூனியன் எல்லாருமே தாங்கள் நெகோசியேஷன் செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த டெரஃப்ன்ற பேரில் வந்து கொள்ளை அடிக்க பார்க்குறாங்க. அதுக்கு எந்த நாடுகளுமே ஒத்து போகவே போகாது. வேணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற ட்ரேடிங்கில் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம் வழியே எந்த நாடுமே டெரஃப் என்ற பேரில் அமெரிக்காவை கொள்ளையடிக்க விட போகிறதே இல்லை. They voted because Trump said within 24 hours costs will come down. Trump said that and there were people in the middle who said, okay, I'm going to vote for that. He also said he'd end the wars. That's not happening. We still have supply chain issues. So I just filled up my tank yesterday. Gas prices are not down. Rent, groceries, prices are not down. இவர் கேம்பெயினில் வந்து தன்னுடைய முதலாவது நாள்லேயே பொருட்களோட விலையை குறைக்க போகிறோம், க்ரோசரி ப்ரைஸ் எல்லாமே குறைக்க போகிறதான் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு மட்டும் பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு, கேஸ் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, எல்லாம் குறைஞ்சிட்டு தான் பொய்க்கு மேலே பொய் சொல்லி கொண்டு வரார். இவ்வளவு எல்லாமே குறைஞ்சா மக்களின் கூட்டமாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து கூடுறாங்க. இன்றைக்கு அமெரிக்காவுடைய 125% சைனா ரிட்டாலியேஷன் செய்யுமா இருந்தால் உடனடியாகவே அமெரிக்காவில் க்ரோசரியிலேருந்து எல்லா பொருட்களோட விலையுமே அதிகரிக்கும். இதில் கஷ்டப்பட போகிறது சாதாரண மக்கள் தான். அங்குள்ள பெரிய பில்லியனர்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சைனாவுக்கு 400% வரியை அறவிட்டால் சைனா அடுத்த ஃப்ளைட்லேயே வந்து அமெரிக்காவோட டீல் பேச வந்துடும் என்று. இவங்க 400% டீலை போடுவாங்க. இவங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் என்று. மில்லியனர்ஸுக்கும் பொலிட்டிஷியனுக்கும் பிரச்சனை இருக்காது. டே டு டே சாதாரண மக்கள் பே செக் டு பே செக் வாங்குறவங்களுக்கு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ண முடியுமா இந்த பொருட்களின் விலை அதிகரித்தால்? இல்லாட்டி போன வாழ்க்கை திரும்பி வரத்தான் போகுதா? இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கத்தான் போகிறாங்களா? வீடை இழக்கலாம், வாகனங்களை இழக்கலாம், வேலையை கூட இழக்கலாம். சைனாவுடைய அடுத்த அடி ரிட்டாலியேஷனாக இருக்கலாம். சைனா லேஸில் பின்வாங்காது. அது மட்டும் இல்லை, ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு, சைனா ஹாலிவுட் மூவிஸை பேன் பண்ண போகிறதாக சைனாவில். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அடுத்த 90 நாட்களுக்கு வந்து ரெசிபிக்கல் டெரஃப்னு சொல்லி ஒவ்வொரு நாடாக போய் இவங்க ஏதோ செய்ய போகிறாங்க. அது ஒரு பக்கம் இவங்க கெஞ்சத்தான் போகிறாங்க, கொஞ்சம் காசாவது எங்களுக்கு தாங்கன்ட்டு. இதுக்கு நடுவில் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பழையபடி ஃபென்டனல் என்ற பிரச்சனையை கொண்டு கனடாவே மெக்சிகோவையும் உள்ளே கொண்டு ஏதாவது டெரஃபை போட பார்ப்பாங்க. வேறு மாதிரி மரங்களுக்கு இல்லாட்டி ஃபார்மசி மருந்து வகைகளுக்கு டெரஃபை. இதில் கடைசியாக மாட்டுப்பட போகிறது வந்து பக்கத்து நாடுகள் மெக்சிகோவும் கனடாவும் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண மாதிரி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.